அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆசிரமத்துல இந்த ப்ராஸ்பரிட்டி டேன்னு சொல்லுவாங்க. பிரெஞ்சுல அந்த பேர் தான் பிரேமியர்னு சொல்லலாம். பிரேமியர் ஆஃப் அவ்ரில். ஏப்ரலுக்கு வந்து அவ்ரில், ABRIL, அவ்ரில் டெர்மில் லாசிஸ். பிரேமியர் அவ்ரில் இங்கிலீஷ்ல சொன்னா 1st April 2026. இப்போ நம்ம புதுசா என்னன்னா இந்த பேர்லேருந்து இந்த சிலான்ஸ் போறோம். இங்க வந்து அதோடைய அந்த அன்னை அறிவாக்கு வந்து நம்ம பிரெஞ்சுக்கு நேர்வோம். C'est dans le silence que l'homme s'exprime le mieux. 7 juin 1958. C'est it is. C இங்கிலீஷ்ல சொன்னா பிரெஞ்சுல EST சேரும்போது அப்போஸ்ட்ரோபி. Dans அப்படின்னா இன், le silence அப்படின்னா the silence, que அப்படின்னா that. In that it is in the silence that l'âme அப்படின்னா soul இருக்கும், ஆன்மான்னு இருக்கும். l'âme சொன்னா ஆன்மா. அதை வந்து ரொம்ப அதிகமா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல, பார்வத்தோட பார்த்துருக்கோம். s'exprime அப்படின்னு சொன்னா அதுக்கு மீனிங் வந்து எக்ஸ்பிரஸஸ் அப்படின்னு வரும். the soul expresses. le mieux அப்படின்னா the best. the mieux அப்படிங்கிற இதுக்கு வந்து the bestன்னு அர்த்தம். 7th ஜூன்ங்கிறது 7 juin சொல்லும்போது juin 1958. ஓகே, இதோட இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா it is in silence that soul best expresses itself. 7th June 1958. இதே தமிழ்ல வந்து மௌனத்தில் தான் ஆன்மா தன்னை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துகிறது, ஆகச்சிறப்புடன் வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன பிரெஞ்சுல படிக்கிறேன். C'est dans le silence que l'homme s'exprime le mieux. சொல்லுங்க புவனேஸ்வரமா. சார், இங்க இட் செல்ஃப்க்கு எந்த வார்த்தை இருக்கு? எக்ஸ்ட்ரீம்ல எஸ் வருது இல்லைங்களா? ஆமா. எக்ஸ்ட்ரீம் உள்ள எஸ் அப்போஸ்ட்ரோபி வருது இல்லையா? ஆமா ஆமா. செல்ஃப் தன்னை தானே. அதாவது இது வந்து இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு கிடையாது. அது இங்கிலீஷ் பிரெஞ்சுல வந்து ப்ரொனாமினல் வேர்ப்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க பேரை கேட்டா கூட நம்ம எப்படி சொல்லுவோம்னா கமோ தாப்பல் அப்படிங்கிறது மரியாதை எல்லாம் போட்டு கமோ ஊஸ் அப்பல்லே இல்ல ஊஸ் அப்பல்லே கமோ. நீங்கள் உங்களை எப்படி உங்க பேர் இல்லைன்னா அதோட மீனிங். ஆனால் நீங்கள் உங்களை எப்படி உங்களையே நீங்கள் எப்படி அழைப்பீர்கள் அப்படிங்கிற பொருளை தான் வரும். அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம்னா ஜமாப்பல் கண்ணப்பன் அப்படிமா. நான் என்னை கண்ணப்பன் என்ற யாராவது நான் கண்ணப்பா நம்ம யாரும் கூப்பிட மாட்டோம். புவனேஸ்வரி எப்படி நீங்கள் கூப்பிட மாட்டீங்க. ஆனா அப்படிதான் பிரெஞ்சுல அதோட சொல் அமைப்பே அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து என்ன யார்கிட்டயாவது அறிமுகப்படுத்துறீங்க பிரெஞ்சுல அப்படின்னா இல் சாப்பல் கண்ணப்பன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? திருப்பி சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இல் சாப்பல் கண்ணப்பன். கண்ணப்பன் அப்படின்னா he calls himself as கண்ணப்பன் அர்த்தம். the extreme சாப்பல்னு ஒண்ணு. எஸ் அப்போஸ்ட்ரோபி ஆப்பிள். ஆப்பிள்னா கால்னு அர்த்தம். சரிங்களா? அதனால அதுக்கு வந்து ப்ரொனாமினல் வெர்ப்னு பேரு. அங்க வந்து இட்செல்ஃப் கரெக்டா நல்ல கேள்வி கேட்டீங்க. இங்கிலீஷ்ல வந்து இட்செல்ஃப் நம்ம போடுவோம், தமிழ்ல தானாக அப்படிங்கிற மாதிரி. தமிழ்ல கூட அதாவது தன்னைங்கிறது தான் இட்செல்ஃப் வரும். ஆனா அந்த தன்னைங்கிறது எஸ் அப்போஸ்ட்ரோபில வரும், இல்ல வவல் இல்லாட்டி எஸ்சின்னு வரும். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. இன்னொருத்தர் யாரும் கை இன்னொருத்தர் யாரும் கை தூக்குனீங்க? தூக்குனது காணும். ஓகே ஓகே. இதோட பேர் c'est dans le silence que l'homme s'exprime le mieux. 7 juin 1958. இப்ப என்னன்னா அந்த ப்ரொனாமினல் வந்து தனியா படிக்கணும். அதெல்லாம் வந்து லாஸ்டா ஆல்மோஸ்ட் ரொம்ப சிரமமான விஷயம் அது. ஆனா இது பண்ணும். சில வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அது பிரெஞ்சுல வார்த்தை பூர்ஷுவாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட தாக்கம் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நானே குளிச்சுக்கிறேன். இப்ப யாராவது நம்ம சொல்லுவோமா? தமிழ்ல யாராவது நானே குளித்துக் கொள்கிறேன். ஆனா அந்த மாதிரிதான் பிரெஞ்சுல அமைப்பு இருக்கு. அது என்ன காரணம்னா ஒரு பூர்ஷுவான ஒரு அரச அமைப்புல வந்து நீங்க சினிமால எல்லாம் பார்த்திருப்பீங்க. ராணிய வந்து மற்ற தோழிகளும் குளிக்க வைப்பாங்க. நம்ம கூட குளிக்க வைப்போம். யாரை குளிக்க வைப்போம்னா குழந்தைய குளிக்க வைப்போம். ஏன்னா அது குழந்தை தானே குளிச்சுக்க தெரியாது, நம்ம குளிக்க வைப்போம். நாயை வந்து நம்ம குளிக்க வைப்போம். அதுவா குளிக்காது, பொதுவா நாம தான் குளிக்க வைப்போம்.
ஆனா அதை வந்து ஒரு சொல்லாவே அவங்க எடுத்துருக்கு. நான் நானாகவே இந்த இது வரும். நான் நானாக பிடித்திருந்தேன், நான் என்னை நானே கழுவி கொண்டேங்கிற மாதிரிதான் வரும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை. நன்றி. ஆனா இது வந்து இந்த ஜமாப்பல் பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். நான் என்னை நானே கண்ணப்பை அழைத்துக் கொள்கிறேன். சொல்லுங்க கடலூர் சுற்றுவசனையா. நீங்களும் ஒரே வேவ்லென்த்ல இருக்கு. நான் நாயை குளிப்பாட்டுவேன்னு சொல்றேன், நீங்க டக்குன்னு உடனே சொல்றீங்க. தாங்கவே முடியல இந்த வேவ்லென்த். ஓகே, மைண்ட் வைஸ் படிச்சுட்டேன். தேங்க்யூ. ஓகே, நான் இப்போ வந்து ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணேன். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.